சங்கீதம் 112, Psalms 112. முழு சங்கீதத்தையும் ஒரு தடவை நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் இதை நம்ம வைத்து ஜெபிக்க போகிறோம். Psalms 112. உங்க கையில நீங்க வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களும் கூட சேர்ந்து இதை வாசிங்க. விசுவாசத்தோட இதை வாசிங்க. இதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ், ஆங்கிலம் ரெண்டுத்திலையும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Praise the Lord. Blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். His descendants will be mighty on earth. The generation of the upright will be blessed. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Wealth and riches will be in his house, and his righteousness endures forever. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவன். Unto the upright there arises light in the darkness. He is gracious and full of compassion and righteous. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். A good man deals graciously and lends. He will guide his affairs with discretion. அடுத்த 6வது வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். Surely he will never be shaken. The righteous will be in everlasting remembrance. துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். He will not be afraid of evil tidings. His heart is steadfast, trusting in the Lord. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். His heart is established. He will not be afraid until he sees his desires upon his enemies. 9th verse. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். He is dispersed abroad. He has given to the poor. His righteousness endures forever. His horn will be exalted with honor. துர்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துர்மார்க்கருடைய ஆசை அழியும். The wicked will see it and be grieved. He will gnash his teeth and melt away. The desire of the wicked shall perish. Amen. சங்கீதம் 112 முதல் வசனத்தை வச்சிருங்க. சங்கீதம் 112 இது ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? இது ஒரு ஆசீர்வாதங்களை கூறுகிற ஒரு சங்கீதம், வாக்கு தத்தங்களை கொடுக்கிற ஒரு சங்கீதம். இதை எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றத இந்த சங்கீதத்துல நீங்க பார்க்கலாம். This talks about the blessed state of the righteous man. ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும், ஒரு நீதிமானோட வாழ்க்கை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், இதை நீங்க இந்த சங்கீதத்துல பார்க்கலாம். ஆமென். நீங்க ஆங்கில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதுல மேல ஹெட்டிங்லேயே போட்டிருக்கு. சில ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஆங்கில பைபிள், எஸ்பெஷலி நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம் the blessed state of the righteous. ஒரு நீதிமானுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. ஆமென். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான்களா இருக்கிறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட் படி தான் அந்த வீடை கட்டுவாங்க. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுதான் அந்த சிவில் இன்ஜினியர் அதை கட்ட ஆரம்பிப்பார். ஸோ ஆர்கிடெக்ட் அதை டிசைன் பண்ணி கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து தான் கட்டுவாரு. கடைசியில கட்டி முடிச்ச உடனே அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருந்துச்சோ அது அப்படியே அந்த கட்டடம் அதே போல எழுப்பப்பட்டிருக்கும். அது போலதான் இந்த சங்கீதம் 112 ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நமக்கு. ஆமென். இப்படிதான் நம்ம இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திஸ் இஸ் த வில் ஆஃப் காட் அண்ட் திஸ் இஸ் த டிசையர் ஆஃப் காட். இது மனுஷனுடைய விருப்பத்தை இங்க எழுதல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு விரும்பி இதை எழுதி வச்சிருக்கிறான் கிடையாது. இது கர்த்தர் விரும்புகிற கர்த்தர் எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும்னு விரும்புறாரோ அதை இங்க ஆவியானவர் மூலமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். சோ அதனாலதான் இந்த சங்கீதத்தை நம்ம இந்த காலை ஜபத்துல வரவங்க எல்லாருக்குமே தெரியும். தினமும் இந்த சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். காலை ஜபத்துல அந்நிய பாஷையில ஜபிக்கும் பொழுது டெய்லி இதை எடுத்து நம்ம வாசிப்போம். அந்த இது முடியும் போது இதை வாசிச்சுதான் நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா திஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட். ஆமென். சோ இது அதிகமா நமக்குள்ள போகணும். அதனாலதான் டெய்லி வாசிக்கிறேன். ஏன் டெய்லி ஒரே சங்கீதத்தை வாசிக்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா உள்ள இறங்கணும். இட் ஷுட் கோ டீப் இன்சைட் ஆஃப் அஸ். உள்ள போய் அது வேலை செய்யணும். ஆமென். அது உள்ள போய் வேலை செஞ்சாதான் ரிசல்ட் வரும்.
உள்ள போய் மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் ரிசல்ட் வரும். அதனாலதான் தினமும் காலை ஜபத்துல இந்த சங்கீதத்தை எடுத்து வாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஜபிக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது நம்ம இந்த ஆசீர்வாதங்களை எடுத்து பேசி ஜபிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த சங்கீதம் 28 நம்ம எடுத்து ஜபிச்சோம். அப்புறம் ஆதியாமம் 12, 13 இந்த ஆபிரகாமோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து நம்ம ஜபிச்சோம். ஸோ இன்னைக்கு சங்கீதம் 112 எடுத்து ஜபிக்கலாம் அப்படின்னு எனக்கு மனசுல வந்துச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இதை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆமென். ஸோ முதல் வசனம் நல்லா கவனிங்க. முதல் வசனம் என்ன எழுதியிருக்கு? அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து. ஸோ நிறைய நேரம் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறேன். கர்த்தருக்கு பயந்து அப்படின்ற வார்த்தையை வந்து கேட்கும் பொழுது நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறது வந்து ஏதோ ஒரு 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 போலீஸ்காரனுக்கு பயப்படுற மாதிரி, ஒரு ரவுடிக்கு பயப்படுற மாதிரி, ஏதோ ஒரு மோசமான ஆளுக்கு பயப்படுற மாதிரி, ஐயோ அவர் வந்தா நீ அடிச்சிருவாரு, கொண்டுருவாரு, அப்படி பயப்படுற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் ஒரு அன்பின் நிமித்தம் நம்ம ஒரு மனுஷன் மேல நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அன்பின் நிமித்தம், மரியாதையின் நிமித்தம், ரெவரன்ஷியல் ஃபியர் அப்படின்னு ஆங்கிலத்துல எழுதியிருக்கும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீ அடிச்சிருவாரு, நீ காலை உடைச்சிருவாரு, அது கிடையாது. கண்டிப்பா கர்த்தர் உங்க காலையும் உடைக்க மாட்டாரு, உங்களை அடிச்சும் போட மாட்டாரு. உங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினாரு. எல்லா அடிகளையும், எல்லா இன்சல்ட்டையும், எல்லா துன்புறுத்தலையும், எல்லா என்னென்ன சொல்றது, வெக்கங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சோ இன்னைக்கு வந்து இது எதுவுமே நம்ம மேல வராது. ஆமென். இன்னைக்கு நம்ம எதாவது அடி வாங்குறோம், மிதி வாங்குறோம்னா அது சில நேரம் நம்ம செய்யற தப்புனால நடக்குது, அதோட ரிசல்ட்னால நடக்குது, நம்ம செய்யற ராங் சாய்ஸஸ்னால நடக்குது. ஆனா கர்த்தர் வந்து எதையும் செய்யறது இல்லை. God is not in the business of punishing us and killing us. நம்மள அடிக்கிறதோ கொல்றதோ அந்த வேலையில கர்த்தர் கிடையாது. ஆமென். சோ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது ரெவரன்ஷியல் ஃபியர். இயேசு வந்து ஒரு இடத்துல இத பேசுவாரு. மத்தேயு 4, 8, 9, 10. பிசாசு வந்து இயேசு ஒரு பெரிய மலை உச்சியில கொண்டு போய் என்ன பண்றான்? எல்லா உலகத்துல இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் மகிமை அவருக்கு காண்பிக்கிறான். அடுத்த வசனத்தை போடுங்க, 9வது வசனம். சொல்லிட்டு எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு 9th verse என்ன சொல்றான்னா, ஒரு ஆஃபர் கொடுக்குறான். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சோ ஒரு ஆஃபர். எல்லா ராஜ்யத்தையும் பாரு, எல்லா மகிமையும் பாரு, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாரு, ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் நான் காட்டுறேன். காட்டிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இதெல்லாம் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சோ என்ன பண்ணு? சேவி. யூ வர்ஷிப் மீ. ஆமென். நீ என்ன சேவித்தால் இதெல்லாம் நான் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு இயேசுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, எப்பவுமே இயேசு வந்து 10வது வசனம், இயேசு வந்து ஒரு பிசாசை எதிர்த்து பேசும் பொழுது, பிசாசை கடிந்து கொள்ளும் பொழுது சொந்தமா அவர் எதுவும் பேச மாட்டாரு, வார்த்தையில எழுதி இருக்கிறதான் பேசுவாரு. இதைதான் நாமளும் பயன்படுத்தணும். இதுதான் நமக்கு இருக்கிறதுக்கான மாடல். ஆமென். நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி, இயேசு வந்து பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது இது ஒரு மாடல் மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சோதனை வருது, ஒரு 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 சூழ்நிலைக்குள்ள நம்ம சிக்கிக் கொள்கிறோம். பிசாசு நம்மளை எதிர்த்து வருகிறான், சூழ்நிலை நம்ம எதிர்த்து இருக்குது. பிசாசுன்னு சொல்லும்போது பிசாசு டைரக்டா வரான் அப்படி கிடையாது. வியாதியோ, பலவீனமோ, கடன் பிரச்சனையோ, பொல்லாத காரியங்களோ, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, இது எல்லாமே என்னது? கர்த்தர்கிட்ட வரல. கர்த்தர்கிட்ட வரலன்னா வேற எங்கேயோ தான் வருது. இதை எதிர்த்து எப்படி நிற்கிறது? How do you stand against this? நம்ம பிசாசே வெளியே போன்னு சொல்றதை விட வசனத்தை எடுத்து, வசனத்தை அறிக்கை பண்ணி, வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது நீங்க பிசாசை எதிர்த்து நிக்கிறீங்க. வெளியே போ பிசாசே, அங்க போ பிசாசே அப்படின்னு பிசாசை பார்த்து பேசுறதை விட்டுட்டு வசனத்தை பேச பழகிக்கணும். ஹல்லேலூயா. வசனத்துல பேச 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 உங்க இருதயம் வசனத்தின் மேல் உறுதியா இருக்கும். அந்த சங்கீதம் 112 ஒரு வசனம் அதுதான். அவர் இருதயம் கர்த்தர் மேல் உறுதியா இருக்கும். கர்த்தர் மேல் உறுதியா இருக்கும்னா கர்த்தரோட வார்த்தையின் மேல நிலைத்து இருக்கிறது, உறுதியா இருக்குது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது, எஸ்டாப்ளிஷ்ட். ஆமென். சோ இயேசு எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இட் இஸ் ரிட்டன். எழுதியிருக்கிறதே. எங்க எழுதியிருக்கிறது? உபாகமம் 6:13. எங்க எழுதியிருக்கிறது? உபாகமம் 6:13 போடுங்க டக்குன்னு. டியூட்ரானமி 6:13. ஆமென். இங்க வந்து எப்படி வருதுன்னா, நம்ம வந்து மத்தேயு 4 எப்படி வருதுன்னா, யூ ஷல் வர்ஷிப் தி லார்ட் அப்படின்னு வருது. அவரை நீ தொழுது கொள் அப்படின்னு வருது. உபாகமம் 6:13 தான் அந்த வர்ஷிப்னா என்னன்றது வருது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து, பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு, அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து. ஆமென். இன்னொரு வசனமும் இருக்கு, அதை நம்ம வாசிப்போம். அது உபாகமம் 10:20. சோ தேவனுக்கு
உரிய ஆராதனை என்றால் என்னது? வாட் இஸ் வர்ஷிப்பிங் காட், வாட் இஸ் ஃபியரிங் காட்? தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்னது? தேவனை ஆராதிக்கிறேன், நான் ஐ வர்ஷிப் காட் அப்படின்லாம் சொல்றோம்ல, நான் தேவனை ஆராதிக்கிறேன், தேவனுக்கு பயப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வசனமும் அதுக்கு இதோட லிங்க் வசனம் தான். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாங்க. சோ இது ரெண்டுமே. சோ வாட் இஸ் வர்ஷிப்பிங் காட், வாட் இஸ் ஃபியரிங் காட், அதுதான் இங்க போட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். சோ தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் என்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருப்பான், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனா இருப்பான். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனா அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசேப்பு போத்திபார் வீட்டுல இருக்கிறான். யோசேப்பு மேல யாருமே கிடையாது, அவன் எஜமானர் மட்டும்தான் இருக்கிறாரு. எஜமானர் போயிட்டாரு, அவர் வேலைக்கு போயிட்டாரு, வீட்டுல யாரும் கிடையாது. இவன் தான் வீட்டுக்கு எல்லாமே இன்சார்ஜ். இவன் தான். போத்திபார் மனைவி இவனை இச்சையோட பார்த்து இவனை ஒரு ஒரு பாவத்தை செய்ய அழைக்கிறா. யோசேப்பு என்ன பண்ணிருக்கலாம், எஜமானுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த வீடே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் தான் இந்த முழு வீட்டுக்கும் நான் தான் மேனேஜரா இருக்கிறேன். ஸோ ஈஸியா இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம், நான் பாட்டுக்கு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா போத்திபார் என்ன சொல்றான், தேவனுக்கு விரோதமா நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு என்ன பண்றான், தேவனுக்கு விரோதமாக நான் இதை செய்ய மாட்டேன்றான். அப்போ யோசேப்பு மனசுல இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை என்னவென்றால், யாருமே இல்லைனாலும் தேவன் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா, இதுதான் தேவனுக்கு பயந்து இருக்கிறது. புரியுதுங்களா? யாருமே இல்ல, nobody seeing me, but who seeing me? God is seeing me. No man is seeing what I'm doing, but God is seeing what I'm doing. Hallelujah. So I worship God, I respect God, I have reverential fear for God, so I will not indulge in this. நான் தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை சேவிக்கிறேன், தேவனுக்கு நான் பயந்து வாழுகிறேன், அவர் கட்டளைகளை மீற மாட்டேன், ஆகையால் நான் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இதுதான் ரியலா தேவனுக்கு பயந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு முறைமை. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஆராதனை என்றால் வெறும் நம்ம ஜஸ்ட் பாட்டு பாடி கையை தூக்குனா ஆராதனை. அது ஒன் பார்ட் ஆஃப் வொர்ஷிப் தான். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் வொர்ஷிப். ஹல்லேலூயா. அது ஒரே ஒரு பாகம் தான். ஆனா அதை பண்ணிட்டு மத்த எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஹல்லேலூயா. அதை பண்ணிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியம் செய்யும். எனக்குலாம் ஒருத்தர் சொல்றாரு, நான் சனிக்கிழமான பாருக்கு போயிடுவோம் பிரதர், போயிட்டு நல்ல பாட்டி எல்லாம் பண்ணிட்டு நல்ல இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் ஒர்ஷிப் பண்ணிட்டு வந்துடுவோம் பிரதர். சனிக்கிழமை அங்க டான்ஸ் ஆடிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுவாராம், பார்ல போய் தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில போயிட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டு வந்துடுவோம் பிரதர். நான் கரெக்டா சண்டே போயிடுவோம் பிரதர், நல்லா ஒர்ஷிப் பண்ணிடுவோம் பிரதர். காலையிலே போயிடுவேன், நல்லா கையெல்லாம் தூக்கி ஒர்ஷிப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் பிரதர். சோ அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இது பண்ணா போதும் அப்படின்ட்டு. கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது ஒன்லி ஜஸ்ட் பாட்டு தான். ரியலாவே தேவனுக்கு பயந்து வாழ்றதுன்னா என்னது? யாருமே இல்ல, nobody seeing me, but God is seeing me. But God is seeing me. இந்த ஒரு நினைப்பு இருக்கணும். God is seeing me-னா, இப்ப நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் பாக்குறாரு. ஆண்டவர் பார்த்துட்டு உடனே கண்ணெல்லாம் குத்தல நம்மள கரெக்டா? ஆனா நாம ஏன் அதை செய்யாம இருக்கிறோம்? நல்லா புரியுங்க, நம்ம ஏன் அதை செய்யாம இருக்கிறோம்? ஏன்னா அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். We have been redeemed by the blood of Jesus. நம்ம அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய விலைக்கிரயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால் இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள ஈடுபட மாட்டோம். நிறைய பேர் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடுறாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க யாரும் தெரியாதனாலதான். சோ திரும்ப வாங்க, சங்கீதம் 112:1 நம்ம குயிக்கா பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ வேதத்துல சங்கீதம் 112:1 டக்கு டக்குன்னு வசனத்தை மாத்துங்க, கவனமா இருங்க. சங்கீதம் வேதத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு, கர்த்தருடைய கட்டளைகள்ல கீழ்பட்டு அதன் மேல பிரியமா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ரிவார்டு உண்டு. அல்லேலூயா. கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிவார்டு உண்டு. பிரதர், நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றேன், எந்த பாவத்திலும் ஈடுபடல, யாரும் ஏமாத்தல, எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறேன் பிரதர், ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செய்கிறேன் பிரதர் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிவார்டு உண்டு. ஹல்லேலூயா. there is definitely a reward for you. ஆமென். சில பேர் நினைப்பாங்க, அவன் அயோக்கியனா இருக்கான் ஆனா அவன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கான், ஆனா எனக்கு அப்படிலாம் இல்ல. கிடையாது, அப்படி கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா ரிவார்டு உண்டு. சொல்லுங்க, ரிவார்டு உண்டு. ஹல்லேலூயா. definitely there is a reward. ஹல்லேலூயா. அந்த ரிவார்டு என்ன நீங்க பார்க்கணுமா? எத்தனை பேருக்கு அந்த ரிவார்டை பார்க்க ஆசையா இருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம்.
அந்த ரிவார்டை நான் பார்க்கணும் பிரதர். நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன், கர்த்தருக்கு பிரியமா வாழ்றேன், எந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் ஈடுபடுறது இல்ல, ஒரு 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 நல்ல நீதிமானுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் பிரதர். அதுக்கான ரிவார்டை நான் பார்க்கணும். ஒரே ஒருத்தருக்கு தான் ஆசை இருக்கோ? பார்க்கணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ரொம்ப தேடலாம் வேண்டாம். 7 கடல் 7 மலைலாம் தாண்டி போனான். அடுத்த வசனத்தை பார்த்து படிச்சாலே தெரியும் என்ன ரிவார்டு. அடுத்த வசனம் வாசிங்க, 2வது வசனம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அதான் ரிவார்டு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அந்த ரிவார்டு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரிவார்டு. ஐ லவ் திஸ் ப்ராமிஸ், ஐ லவ் திஸ் ரிவார்ட். ஹalleluya. அவன் சந்ததி அப்படின்னா என்னது? உங்க பிள்ளைகளை பத்தி தான் எழுதியிருக்கு. இட் இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் சில்ட்ரன் அண்ட் யுவர் டிசெண்டன்ட்ஸ். ஹalleluya. ஆமென். ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், ரொம்ப தூரம்லாம் போட்ட உங்க பிள்ளைகள். எத்தனை பேருக்கு வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க? வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க. சில பேர் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேரோட பிள்ளைகள் திருமணமா இருப்பாங்க. சில பேரோட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளே இருப்பாங்க. ரிவார்டு இதுதான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். His descendants will be mighty on earth. The generation of the upright will be blessed. அந்த uprightனா யாரு? உங்களை தான் பற்றி எழுதி இருக்குது. அதான் you are the upright. It is talking about you. நீங்க தான் அந்த செம்மையானவர்கள். upright. uprightனா என்னது? uprightனா நேரா நிக்கிறீங்க. எந்த ஒரு பிசாசின் கிரியைகளுக்கும் பிசாசின் எண்ணத்திற்கும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வணங்கி கொடுக்க மாட்டீங்க. You are not bowing yourself. இயேசு அதுதான் பண்ணார்ல. இயேசுவை கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிறான், மலையில நிக்க வச்சுட்டு சொல்றான், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் அந்த ராஜ்யத்தோட மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நீ தொழுது கொடு, ஜஸ்ட் எனக்கு பவ் பண்ணு. அவன் ரொம்ப ஒண்ணும் கேட்கலாம். ஜஸ்ட் நீ தலையை குனிஞ்சு என்ன சேவி, ஜஸ்ட் பவ் டவுன் பிஃபோர் மீ. இதை பண்ணு, நான் அவனை கொடுத்துறேன் அப்படின்றான். இயேசு சொல்றாரு, அதெல்லாம் முடியாதுப்பா, எழுதி இருக்கிறபடியால் நான் தேவனை மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன், அவரை தான் தொழுது கொள்வேன் அப்படின்னு சொல்லி உபாமம் 6:13, உபாமம் 10:20 எடுத்து பேசுறாரு. ஹalleluya. இதுதான் upright, not bowing down to anything that is of the world. உலகத்துல இருக்கிற எந்த காரியத்திற்கும் நான் தலை குனிஞ்சி தலை வணங்கி அதற்கு என்ன பண்றது இல்ல, அடி பண்ணிடுறது கிடையாது. being honest, having an heart of integrity, ஒரு நேர்மை, ஒரு சுத்தமான இருதயம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதிரையும் செய்யறது இல்ல. அதுதான் என்னது? upright. ஹalleluya. ஆமென். சோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய சந்ததி எப்படி இருக்குமா? பலத்த சந்ததி. descendants will be mighty ன்னு போட்டிருக்கு. மைட்டினா நம்ம தான் போன வாரம் பார்த்தோம்ல. என்னப்பா போன வாரம் டியூஸ்டே பார்த்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருந்து ராஜாக்கள் வருவார்கள். ஆமென். சோ நீங்க அதை தான் விசுவாசிக்கணும். என்னுடைய சந்ததியில இருந்து ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் தலைவர்களும் வருவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க போறீங்க? என் பிள்ளைகளோட பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. உயர்ந்த ஸ்தானங்களை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். இதான் descendants will be mighty on the earth. அடுத்த 3வது வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். இது அடுத்த பிளஸிங். இதெல்லாம் ரிவார்டு தான். இந்த ஃபர்ஸ்ட் வசனம் இருக்கு பாத்தீங்களா? முதல் வசனம் திரும்ப போடு விஜய். 112:1 திரும்ப போடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஒரு வசனத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, ஃபர்ஸ்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட், அடுத்தது அவருடைய கட்டளைகளுக்கு மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். கட்டளைகள் என்றால் அவருடைய வார்த்தை. கட்டளைகள்னா ரெண்டுமே வருது. கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் வேர்ட். ஹிஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். தாவீது இதை குறித்து அதிகமா எழுதுறாரு. இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. சங்கீதம் 119 ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். சங்கீதம் ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். நிறைய காரியங்கள் சங்கீதத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம். தாவீது எழுதுறாரு தேவனுடைய வசனம் எப்படிலாம் இருக்குன்னு எழுதுறாரு. நம்ம அதை வாசிப்போம். சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 105 வாசிப்போமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது 105. சங்கீதம் 19:105. Psalms 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. Your word is a lamp to my feet and a light to my path. சோ தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமா இருக்கும் பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். நீங்க இருள்ல இருக்க முடியாது. You will never be in darkness. Hallelujah. When you abide in the word of God and when the word of God abides in you, நீங்க தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமா இருந்து அந்த வசனம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் வாசமா இருக்கும் பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். இருளே இருக்காது. எல்லா சூழ்நிலையிலும் வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். There will always be light in every circumstances and every phase of your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பகுதியிலும், நீங்க கடந்து போற எல்லா பாதையிலும், நீங்க சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலும்
வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஏன்னா வெளிச்சம் இருந்தாதான் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இது என்ன என்ன நடக்க போகுதுன்றது வெளிச்சம் இருந்தாதான் தெரியும் நமக்கு. இருள் இருக்கும் பொழுது அடுத்தது என்னன்றது தெரியாது. Hallelujah. Only when there is light you will know what is in front of you. சோ நிறைய நேரம் வந்து என்ன என்ன நடக்க போதே என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் வர்றதுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தை என்ற வெளிச்சம் நமக்குள்ள இல்லாததுனாலதான். அதனாலதான் அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் அவருடைய வார்த்தையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ ஒரு வார்த்தையில ஒரு கட்டளையில பிரியமா இருந்தீங்கன்னா பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கும், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு அது வெளிச்சமாகவும் இருக்கிறது. இன்னொரு இதுல என்ன சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் வாசிப்போம், இன்னும் 2-3 வசனங்களை வாசிப்போம். 18வது வசனம், அதே 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open my eyes that may see the wondrous things from your law. வார்த்தை, word. ஆமென். உமது வேதத்தில், உமது வார்த்தையில் உள்ள அதிசயங்கள். சோ தேவனுடைய வார்த்தையில அதிசயங்கள் இருக்கிறதா? சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில அதிசயங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில தான் நீங்க தேடுகிற அதிசயத்தை தேடுறீங்கல்ல. You're looking for wonders, you're looking for miracles, you're looking for signs. அதெல்லாம் எங்க இருக்கா? தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. செய்கிற அதிசயம், அற்புதங்கள் எல்லாமே வார்த்தைக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ சங்கீதக்காரன் எழுதுறான், ஆண்டவரே கண்களை திறங்க, ஆண்டவரே அதை நான் பார்க்கும்படி என் கண்களை திறங்கன்றான். அதுக்குள்ள இருக்க அதிசயம் நான் பார்க்கணும். I want to see the wonderful things in your law. Hallelujah. Amen. இன்னொன்னு வாசிப்போம், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 28 போடுங்க, 28 அதே அதிகாரத்துல இந்த தேவனுடைய கட்டளைகள் வசனங்கள்லாம் எப்படி இருக்குன்றதுக்கான வசனங்கள். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகுது. சஞ்சலம் என்றால் வருத்தம், பாரம், துக்கம். ஆங்கிலத்துல வந்து my soul melts from heaviness. Heavinessனா sorrow, anxiety and depression. இது எல்லாமே அந்த சஞ்சலத்துக்குள்ள வருது. அது வரும் பொழுது ஆத்மன்னா கரைந்து போகுது. உள்ள இருக்கிற பலனற்றவர்களா இருக்குல்ல, சில நேரம் வந்து எப்படி இருக்கு நமக்கு, ரொம்ப அப்படியே என்னடா வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்னு தோணுதுல்ல. அது காரணம் அந்த துக்கம் வந்து போட்டு அழுத்துது ஒரு மனுஷனை. அந்த பாரம் வந்து அழுத்துக்கிறது அவனை போட்டு. ஸோ அவனோட ஆத்மா வந்து நம்பிக்கையற்றதா போயிருது. The soul loses hope. It soul loses all hope. Hallelujah. அது வந்து இதை எப்படி ரிவைவ் பண்றது? உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். Strengthen me according to your word. So the word of God strengthens your soul. Hallelujah. Amen. தேவனுடைய வார்த்தை, வசனம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுதா? பலப்படுத்துகிறது. நம்மளுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறது, அதை கட்டி எழுப்புகிறது. உள்ளான மனுஷனுக்கு, இப்ப வெளிப்புறமா இருக்கிற மனுஷனுக்கு சோர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க. சோர்வு வருதுன்னா போய் சாப்பிடுறோம். ரொம்ப ஒரு மாதிரி சோர்வா இருக்கு பிரதர், டயர்டா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க, காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு வராங்கன்னா டயர்டா வருவாங்க, சோர்வா இருப்பாங்க. உடனே வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், உடனே நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டோன்னா உனக்கு என்ன வந்துடும், எனர்ஜி வரும். ஏன்னா நாள் முழுசு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்க, காலேஜ் போயிட்டு வந்திருக்க, வந்து உட்காந்து இப்ப நீ சாப்பிட. ஸோ சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நல்ல ஒரு எனர்ஜி வருது. ஆனா உள்ளான மனுஷனுக்குள்ள இருதயத்துக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்துருது, ஒரு வீக்னஸ் வந்து என்ன பண்றது? தேவனுடைய வசனம் உள்ள போகும். சொல்லுங்க, தேவனுடைய வசனம் உள்ள போகும். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து பண்ற தப்பு நான் பார்த்திருக்கேன். இந்த தப்பு பண்ணவே கூடாது, யாருமே பண்ணக்கூடாது. ரொம்ப சோர்வா இருக்கும் போது நிறைய பேர் என்ன பார்த்திருக்கேன்னா, சபைக்கு போறதை நிறுத்திடுவாங்க. ரொம்ப துக்கமா இருக்கிறாங்கன்னா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, அப்புறம் மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. என்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஜூம் மீட்டிங் வருவாங்க, நடுவில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி கால் பண்ணுவாங்க. என்னைக்கு ஒரு நாள் அவங்களே கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி பிரதர் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர் அப்படின்வாங்க. நான் கேட்பேன், என்னாச்சு, ரொம்ப நாளா காணும், நீங்க மீட்டிங்ல பார்க்கவே இல்லை அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, மனசே உடஞ்சி போயிடுச்சு, அதனாலதான் ஒரு 4-5 மாசம் உங்க மீட்டிங்கே வரல. சரி, இப்பயாவது ஃபோன் பண்ணி பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ணலான்னு உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். நல்லா கேளுங்க, எப்போ வந்து டாக்டர்கிட்ட போகணும்? எப்போ டாக்டர்கிட்ட போகணும்? உடம்பு சரியில்லாத போது தான். எப்போ ஆண்டவர்கிட்ட போகணும்? பிரச்சனையா இருக்கும் போது தான். கரெக்டா இல்லையாங்க? பிரச்சனையா இருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட போலன்னா, சரி எப்பவுமே ஆண்டவர் கூட தான் இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா பிரச்சனையா இருக்கும் போதே போலன்னா அப்புறம் என்னங்க பிரயோஜனம்? கரெக்டா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? சோ ரொம்ப துக்கமா இருக்கீங்களா? அப்போதான் உட்காந்து மெசேஜ் கேட்கணும். அப்பதான் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து உங்க ஆத்துமாக்கு ஒரு தீனி உள்ள போகணும். உங்க ஆத்துமாக்கு தீனி அப்பதான் தேவை. ரொம்ப மனசெல்லாம் டிப்ரெஸ்டா இருக்கு பிரதர், that means your soul is craving for energy, it is craving for life. உங்களுடைய ஆத்மா வந்து ஜீவனை தேடிக்கொண்டு இருக்கிறது. அதனாலதான் உங்க ஆத்மா அப்படியே எப்படி இருக்குது, கரைந்து போயிட்டு இருக்குது, சஞ்சலத்தால் அப்படியே வாடி அப்படியே வருந்தி போய் கிடக்குது. சோ இப்போதான் உள்ள அதுக்குள்ள என்ன பண்ணணும்?
வார்த்தையை தூக்கி போட வேண்டிய நேரம். ஆனா அப்பதான் பிசாசு என்ன பண்ணுவான், என்னத்தை கேட்டு என்ன நடந்துச்சு வாழ்க்கையில, ஒன்னும் நடக்காது உன் வாழ்க்கையில் அப்படின்னு பிசாசு ஏதோ சொல்லுவான். உடனே அதை நம்பிக்கிட்டு, ஆமா இவ்வளவு நாள் கேட்டனே ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணிடுவோம், விட்டுட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த மாதிரி நேரத்துல பைபிள்லாம் படிக்க வர மாட்டீங்க பிரதர், மனசே ரொம்ப இதா இருக்குது, எப்படி பிரதர் பைபிள் படிக்கணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும், பைபிள் படிக்க வரலையா, அப்ப நல்ல விசுவாச செய்திகளா எடுத்து கேட்கணும். நல்ல விசுவாச செய்திகள், ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி செய்திகள் எடுத்து கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால நிறைய சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, பிரதர் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கை அப்படின்னா சொல்ல வாங்க மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, வார்த்தை கேளுங்க, வார்த்தை உள்ள போகட்டும். முதல்ல ட்ரிப்ஸ் ஏத்துறாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் போய் எமர்ஜென்சில அட்மிட் ஆனீங்கன்னா, நீங்க போய் எமர்ஜென்சில அட்மிட் ஆனா ஃபர்ஸ்ட் உங்களை படுக்க போட்டு என்ன ஏத்துவான், ஐவி ஏத்துவான், ட்ரிப்ஸ் தான் ஏத்துவான். உடம்புக்கு முதல்ல தெம்பு ஏத்துவான், ஸ்ட்ரென்த் உள்ள போனோம். வீக்கா இருக்கிறீங்க, முதல்ல ஸ்ட்ரென்த் பண்ணு அப்படின்னு சொல்லி ட்ரிப்ஸ் தான் ஏத்துவான் ஃபர்ஸ்ட். எமர்ஜென்சில போய் உங்களை படுக்க வச்ச உடனே எந்த வியாதிக்கு நீங்க போய் அட்மிட் ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த வியாதிக்கு இதெல்லாம் எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியுதுன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட் போறதுனால பாத்திருக்கேன். நான் அட்மிட்லாம் ஆனது இல்லை, அட்மிட் ஆகவும் மாட்டேன். மேல கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற, இதுதான் நீங்களும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் எல்லாரும் விசுவாசிக்கணும். ஹாஸ்பிட்டல் பக்கமே நான் போக மாட்டேன். ஐ வில் நெவர் பி அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல் பிகாஸ் மை காட் இஸ் மை ஹீலர், ஜீசஸ் இஸ் மை ஹீலர். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நான் ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் போகும்போது எல்லா வியாதிக்கும் நான் பாத்திருக்கிறேன். எந்த வியாதி இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன ஏத்துவாங்க, ட்ரிப்ஸ் தான் ஏத்துவாங்க. எந்த வியாதியா இருந்தாலும் ட்ரிப்ஸ் ஏத்துறானுங்க. ஏன்னா அது உள்ள போய் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அவங்க. இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் தேர் பாடி. அதே போலதான் அது ஒரு சின்ன ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதுவே உள்ள போய் ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னா தேவனுடைய வசனம் எவ்வளவு பலன் உள்ளது. ஆமென். சோ உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். strengthen me according to your word. strengthen me according to your word. So எவ்வளவு according to your wordனா எவ்வளவு வசனம் உள்ள போதோ அவ்வளவு ஸ்ட்ரென்த். எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்துன்ற மாதிரி, உள்ள உடம்புக்கு நல்லது மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் உள்ள போதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஸ்ட்ரென்த். ஆமென். இதுதான் அந்த திரும்ப போடுங்க, சங்கீதம் 112:1. இந்த முதல் வசனம் தான் ரொம்ப முக்கியம். அதுல 112:1, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஒரு வசனத்துல நம்ம கரெக்டா நின்னுட்டோம்னா மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்குது. அதோட பலன் என்னது, கர்த்தருக்கு பயந்து அவரோட வார்த்தையின் மேல பிரியமாக, அவர் கட்டளையின் மேல பிரியமா இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாக்கியவானா இருக்கிறோம், ஒரு பிளஸட் மேனா இருக்கிறோம். நம்மளுடைய ரிவார்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. The consequences of fearing the Lord and obeying his commandments and established on his word is very automatic. ஆமென். தேவனுடைய கட்டளைகள் மேல பிரியமா இருந்து, அவர் மேல பயந்து, அவர் கட்டளை மேல பிரியமா இருந்து, அவர் வார்த்தையில நிலைத்து நிற்கும் பொழுது அதோட ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஹல்லேலூயா. அதான் 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். வசனம் மாற மாட்டேங்குது, கவனிச்சு வசனத்தை மாத்திக்கிட்டே இருங்க. 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ரொம்ப முக்கியம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நல்லா கவனிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும்ன்ற வசனம் எங்க இருக்குது? இது எங்க இருக்குது இந்த வசனம்? பைபிள்ல இருக்குதா, பைபிள் வெளியே இருக்குதா? எத்தனை பேர் சொல்றீங்க இது பைபிள்ல இருக்குன்ட்டு? இந்த வசனம் பைபிள்ல இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஏன் பிரதர் இப்படிலாம் கேள்வி கேட்கறீங்க? சொல்லுங்களேன், யாராவது சாட்ல போடுங்க. பைபிள்ல இருக்கா, பைபிள்ல வெளியே இருக்கா? பைபிள்ல தான் இருக்குன்னு தெரியுது எல்லாருக்கும், அதனால யாரும் சொல்ல மாட்டீங்க. சோ உங்க வீட்டுல ஆஸ்தியும் உங்க வீட்டுல ஐஸ்வர்யமும் இருக்கணும்னு யார் விரும்புறார்? கர்த்தர் விரும்புறார். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அப்படின்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னா என்னன்னே எனக்கு தெரியல. எனக்கு நானும் கேட்டேன். காஸ்பல்னாலே நல்லா இருக்கணுங்க, ப்ராஸ்பெரிட்டின்னு நல்லா இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுல பென்ஸ் கார் வச்சிருக்கிறாரு, வீட்டுல 4 கார் வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, வீட்டுல கிட்டத்தட்ட 4-5 கார் வச்சிருக்கிறாரு. எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு அவர். நான் சொன்னேன், இந்த சபைக்கு நான் போறேன். என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றேன், நான் சபை வச்சில்ல, நான் இவாஞ்சலிஸ்ட், ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமாக்குற ஊழியம், சுவிசேஷ ஊழியம். நான் ஒரு சபைக்கு போறேன். அந்த சபைக்கா போறீங்க? அது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பிரதர். ஆனா வீட்டுல அவர் 4 கார் வச்சிருக்காரு. அவர் 4 கார் வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, அங்கேயா போறீங்க? அது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். நான் நினைச்சேன், சார் நீங்க 4 கார் வச்சிருக்கீங்களே சார், அது என்ன சார் அது அப்படின்ட்டு என் மனசு, என் மைண்ட் வைஸ். புரியுதுங்களா அவங்க சொல்றது? சோ யாருக்குமே ஒண்ணும் புரியல. ஏன்னா பைபிள்ல ஒழுங்கா படிச்சா தானே தெரியும். There is nothing called as prosperity gospel. Gospel itself is prosperity only. Hallelujah. எத்தனை பேர் புரியுது?
செழிப்பின் சுவிசேஷம் தனியா ஒண்ணும் கிடையாது. சுவிசேஷனாலே செழிக்கணுங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுவிசேஷனாலே நல்லா இருக்கணும். ஏன்னா சுவிசேஷனாலே அதுக்கு பேர் என்னது? நற்செய்தி, குட் நியூஸ். காஸ்பிள்னா அது பேர் குட் நியூஸ், பேட் நியூஸ் கிடையாது. காஸ்பிள்னா குட் நியூஸ். குட் நியூஸ் என்னது? குட் நியூஸ் என்னது? வாங்க, என்ன குட் நியூஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இயேசு என்ன குட் நியூஸ சொல்ல வந்தான்னு காட்டுறேன். இன்னைக்கு கண்டிப்பா 112 முடிக்க முடியாது. ஏன்னா நிறைய மேட்டர் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால கண்டினியூ தான் ஆக போகுது. இருந்தாலும் எவ்வளவு முடிப்போமோ அதை முடிச்சிருவோம். குட் நியூஸ் என்னன்னு நான் காமிக்கிறேன். இயேசு எதுக்கு வந்தார்? என்ன குட் நியூஸ் சொல்ல வந்தார்? ஏசாயா 61, ஏசாயா 61 1வது வசனம். ஐசாயா 61:1. இயேசு எதற்காக வந்தார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி தான் ரொம்ப டீட்டெயிலா நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறாரு. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துலதான் எழுதப்பட்டிருக்கு. ஐசாயா வந்து பெரிய ப்ராஃபிட், ஆண்டவர் நிறைய வெளிப்படுத்திருக்காரு அவர்கிட்ட. ஆமென். அதுல வந்து ஏசாயா 61 வந்து இயேசு எதற்காக வந்தார், வாட் இஸ் ஹிஸ் பிரைமரி கோல். இதே வசனத்தை தான் இயேசு வந்து லூக்கா 4 எடுத்து கோட் பண்ணுவார். லூக்கா 4க்கு நம்ம போக வேண்டாம். லூக்கா 4 வந்து அவரு நாசரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார் பாத்தீங்கன்னா, சொந்த ஊர்ல. அப்போ இதே வசனத்தை தான் எடுத்து கோட் பண்ணுவார். லூக்கா 4:18 கோட் பண்ணிட்டு இதெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. சோ ஏசாயா 61:1 சரிங்களா? இயேசுடைய வசனம் அது. இயேசு குறித்த வசனம். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வருகிறார் என்றதுக்கான வசனம். வாசிப்போமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் மேல? இயேசு மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் அதை வாசிப்போம். The spirit of the Lord God is upon me because he has anointed me to preach the good tidings. Good tidings na gospel, good news to the poor. தமிழ்ல சிறுமைப்பட்டவர்னு வந்திருக்கு, ஆக்சுவலி ஏழைகள்னு போட்டுருங்க. டு த புவர், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார் அவர். புவருக்கு என்னங்க குட் நியூஸ்? சாப்பாடு இல்லாதவனுக்கு என்ன குட் நியூஸ்? கரெக்டா சொல்லுங்க யாராவது. இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. 10 நாள் சாப்பிடல, அவனுக்கு என்ன குட் நியூஸ் சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க, எனக்கு கரெக்டா சொல்லுங்க. சாட்ல போடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் 11 மணிக்கு முழிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் மெசேஜ்ல. சாப்பாடே இல்லாதவனுக்கு குட் நியூஸ் என்ன? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? 11 மணி ஆயிடுச்சு பிரதர் அப்படின்ட்டு. ஃபுட், சாப்பாடே இல்லாதவனுக்கு குட் நியூஸ் சாப்பாடு. ஹல்லேலூயா. ஒரு 10 கோடி கடன்ல இருக்கிறான் ஒருத்தன். சுமார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கோடி கடன்ல இருக்கான். சரிங்களா? 10 கோடி கடன், பெரிய கடன் அது. 10 கோடி கடன்ல இருக்கிறவனுக்கு குட் நியூஸ் என்ன இப்ப சொல்லுங்க. 10 கோடி கடன்ல இருக்கான், பயங்கரமான கடன், கழுத்தை நெரிக்கிற கடன். குட் நியூஸ். ஒரு சிஸ்டர் மணின்னு போட்டிருக்கீங்க. 10 கோடி கடன்ல இருக்கிறவங்க என்ன தெரியுமா குட் நியூஸ்? ஒரு நாள் பேங்க் போன் பண்ணி உங்க கடன் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது நீங்க கடன்காரன் கிடையாது, யுவர் டெட் ஃப்ரீன்னு சொல்றான். அதுதான் அவனுக்கு குட் நியூஸ். கரெக்டா? உங்க கடன் எல்லாத்தையும் அடைக்கப்பட்டுச்சு. இவரு அப்படியா? எப்படி? உங்க கடன் எவ்ரி திங் இஸ், யுவர் லோன் இஸ் க்ளோஸ்ட். உங்க லோன் க்ளோஸ்ட்னா எவ்வளவு சந்தோஷமா வருது உங்களுக்கு இல்ல? பினான்சியல் பிரேக் த்ரூ, டெப்ட் எல்லாம். பினான்சியல் பிரேக் த்ரூ எதுக்கு வருது? தேவை லோனை முடிக்கிறதுக்கு தான். கடன்ல இருக்கிறவன் எதுக்கு வரான்? ஜபத்துக்கு வந்து ஜெபம் பண்ண வராங்க. பிரதர் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு வரீங்க? கடன்ல இருக்க. எதுக்கு? என்ன ஜெபம் பண்ணும்? பணம் வரணும் பிரதர். பணம் வந்த பிறகு கடனை கட்டணும். கரெக்டா? கடன் இல்லாம இருக்கணும். அதுதான் குட் நியூஸ். பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணி, ஒரு திருமணமான ஒரு பெண்ணுக்கு பிள்ளையே இல்ல. குட் நியூஸ் என்னது? கரெக்டா சொல்லுங்க. குட் நியூஸ் என்னது? பிள்ளையே இல்ல, என்ன குட் நியூஸ்? இல்ல இப்படி யோசிக்கிறீங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு யூ ஆர் கன்சீவ்டுன்னு சொல்றது, அதுதான் குட் நியூஸ். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளையே இல்ல, பிள்ளைக்காக ஜெபம் பண்றாங்க, கன்சீவ் ஆயிட்டேன், அதான் குட் நியூஸ். சோ இயேசு தரித்திரருக்கு குட் நியூஸ் சொல்ல வந்தாரு. என்ன குட் நியூஸ் சொல்ல வந்தாரு? என்ன குட் நியூஸ் சொல்ல வந்தாரு? எப்பா, யூ ஆர் நோ லாங்கர் புவர், யூ ஆர் ரிச் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இதுதான் உனக்கு குட் நியூஸ். ஹல்லேலூயா. ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும், அதுதான் குட் நியூஸ். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? அவர் காட் இஸ் எ வெரி பிராக்டிகல் காட். ஹல்லேலூயா. அவர் காட் இஸ் எ வெரி பிராக்டிகல் காட். நம்ம தான் ஸ்பிரிச்சுவல் ஆக்கி விட்டோம் எல்லாத்தையும். அவர் ரொம்ப பிராக்டிக்கலா இருந்ததுனாலதான் இந்த உலகத்துல ஒருத்தரை கூட அவர் பசியோட வைக்கல. அவர் அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு மீட்டிங் கூட அவரோட மீட்டிங் வந்து பசியோட முடியல. மீட்டிங் முடியும் போது கண்டிப்பா சாப்பாடு.
அது எந்த அளவுக்கு சாப்பாடு? அன்லிமிட்டெட் சாப்பாடு. ஒருத்தனை கூட பட்னியாக அனுப்பல, பசியோட அனுப்பல. ஹல்லேலூயா. கானா ஒரு திருமணத்துல திராட்சை ரசம் புரண்டு ஓடுது. எல்லாம் மிரள்றானுங்க, இப்படிப்பட்ட திராட்சை ரசத்தை நாங்க சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் எங்க வாழ்க்கையில. அந்த அளவுக்கு நல்ல திராட்சை ரசம் புரண்டு ஓடுது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் இந்த பூலோகத்துல உங்க தேவைகளை சந்திக்க அதிகமாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. He knows that you have needs in this world and he wants to fulfill that need. அதிகமாக விரும்புறாரு. அதனாலதான் சங்கீதம் 112:3 திரும்ப போடுங்க. சங்கீதம் 112:3 என்ன போட்டிருக்கு? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Wealth and riches will be in his house and his righteousness endures forever. ஹல்லேலூயா. ரைச்சஸ்னஸையும் வெல்த் அண்ட் ரிச்சஸையும் ஒரே வசனத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் நீதியும் ஒரே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான் வீட்டுல இதெல்லாம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நீங்க எத்தனை நீதிமான் இருக்கீங்க? நீங்க இருக்கிறவங்க எல்லாரும் நீதிமான் தான். இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நீதிமான் தான். உங்க வீட்டுல என்ன இருக்கணும்னு விரும்புறாரு? இதுதான் இருக்கணும்னு விரும்புறாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிப்போமா? 4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதிமுள்ளம். இந்த வசனத்தை செம்மையானவர்கள், அப்ரைட்னா ரைச்சஸ். நீங்க அப்ரைட்னு வருது பாத்தீங்களா? செம்மையானவர்கள் தமிழ்ல வருது, ஆங்கிலத்துல அப்ரைட்னு வருது. அது பண்ணா நீதிமான். நீதிமான்னா யாரு? நீங்க தான் அந்த நீதிமான். ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த நீதிமான். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நீங்க தான் நீதிமான். ஏனென்றால் உங்களுடைய நீதி அவரிடத்துல வந்த நீதி, அவரிடத்திலிருந்து வந்த நீதி தான் உங்களுடைய நீதி. அவருடைய நீதி தான் இப்போ உங்களுடைய நீதியாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. His righteousness has become your righteousness. சோ இப்ப நீங்க யாரோட நீதியில நீங்க நிக்கிறீங்க? உங்க சுய நீதியில இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார், சுயநீதி எல்லாமே என்னதான்? கந்தலாக இருக்கிறது. All your self righteousness is filthy rags. கந்த துணிமான் இருக்குதான். சோ உங்க நீதி என்றைக்குமே உங்களை தகுதிப்படுத்தாது. யாரோட நீதினாலதான் நீங்க தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க? இயேசுவின் நீதியினாலதான். You have been made righteous by the righteousness of God. Christ righteousness. கிறிஸ்துவின் நீதி தான் உங்களை தகுதிப்படுத்துது. சோ இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிப்பதற்கான தகுதி உங்களுக்கு கிறிஸ்துவின் நீதினாலதான் வந்திருக்குது, உங்க நீதினால வரல. அதனாலதான் you should always be conscious of Christ, not yourself. எப்பவுமே கிறிஸ்துவை குறித்த உணர்வுல தான் நீங்க வாழணுமே தவிர உங்களை குறித்த உணர்வுல வாழும் பொழுது அந்த தகுதியே உங்களுக்கு வராது. நிறைய பேர் ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தகுதி இல்லை. கிடையாது. யூ ஹேவ் ஃபுல் குவாலிஃபிகேஷன். முழு தகுதி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா கிரைஸ்டோட ரைச்சஸ்னஸ் உங்களுக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. சோ இப்ப நீதிமானுக்கு அதான் பாருங்க, திரும்ப வருது பாருங்க. unto the upright there arises light in the darkness. சங்கீதம் 119, 105 இதான் பார்த்தோம். அவருடைய வார்த்தை நமக்கு தீபமாக இருக்கிறது. அங்க போக வேண்டாம் விஜய், போக வேண்டாம். 112 வை. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம். சோ என்றைக்குமே உங்களுக்கு வெளிச்சம் உண்டு. சொல்லுங்க, என்றைக்குமே எனக்கு வெளிச்சம் உண்டு. I always have the light of God in me. Hallelujah. நான் நீதிமானாக இருக்கிறதுனால என்றைக்குமே எனக்கு வெளிச்சம் உண்டு. Hallelujah. உங்களுக்கு இருளுன்னு ஒண்ணு உங்க வாழ்க்கையில இருளுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில இருளுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில இருளுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன பிரதர் சொல்றீங்க? இருள்னு ஒண்ணு கிடையாதா பிரதர்? இருள்னு ஒண்ணு கிடையாது. காட்டட்டா உங்களுக்கு? இருள்னு ஒண்ணு கிடையாது உங்களுக்கு காமிக்கிட்டா வாங்க. சாரி, 5:14 என்ன போட்டிருக்கு? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்க உலகத்திற்கே வெளிச்சம்னா உங்களுக்குள்ள எப்படி இருள் இருக்கும்? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே யாராவது நீங்க உலகத்துக்கே வெளிச்சம்னா உங்களுக்குள்ள எப்படி இருள் இருக்கும்? கரெக்டா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சரி, எதுவுமே நான் சொல்லலைங்க, நான் வசனத்துல இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க போய் திரும்ப நீங்களே படிச்சு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் ஊழியத்துக்கு வந்த போஸ்ட்ல எனக்கு ஒரு ரொம்ப சீனியர் மேன் ஆஃப் காட் ஒருத்தர் இருக்கிறார். ரொம்ப சீனியர். அவர் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஊழியம் பண்ணி. அவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய அறிவுரை என்னன்னா, அவர்கிட்ட சொன்னார், தம்பி நீங்க பிரசங்கம் பண்ணும் போது என்ன பிரசங்கம் பண்ணாலும் வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுங்க தம்பின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எனக்குள்ள ஆணி மாதிரி உள்ள போயிடுச்சு.
என்ன பிரசங்கம் பண்ணாலும் வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுங்க தம்பி. அப்பதான் ஜனங்களுக்கும் ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஜனங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களும் தீரும். ஏன்னா வசனம் தான் வெளிச்சத்தை உண்டு பண்ணும். அதனாலதான் என்னுடைய மெசேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய வசனம் வர்றது காரணமே இதுதான். ஏன்னா நான் சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசக்கூடாதீங்க. வசனத்துல இருக்கிறத பேசிட்டு போயிடும். ஏன்னா வசனம் தான் நிக்கும். நான் சொல்ற வார்த்தையோட வசனம் தான் நிக்க போகுது. எத்தனை பேருக்கு புரியுது? Only the word of God will stand forever, not my words. அதனால்தான் இயேசுவே பிசாசை எதிர்க்கும் பொழுது வசனத்தை எடுத்து பேசுறாரு. இப்ப புரியுதுங்களா? இயேசுவே ஏன் வசனத்தை பேசினாரு? சொந்தமாலாம் ஒண்ணும் பேசல. பிசாசு எப்போ, நான் யாரு தெரியுமா, நான் தான் இயேசு, பிதாவோட குமாரன் நானு, கன்னி மரியாள் வயிற்றுல பறந்து வந்திருக்கிறேன், உனக்கு தெரியுமா, என்கிட்டேவா, அப்படிலாம் பேசல அவரு. வசனத்தை எடுத்து பேசுற, எழுதியிருக்கிறதே அப்படின்ட்டு. Because the word of God only will stand forever. Hallelujah. Amen. So நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் தான் வெளிச்சமா இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள எப்படி இருள் இருக்க முடியும்? எத்தனை பேருக்கு புரியுது? Hallelujah. Then how can there be darkness in me? When the spirit of God is in you, there cannot be any darkness. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது இருளே இருக்க முடியாது. Hallelujah. யாராவது வீட்டுக்கு வந்துட்டு உங்க வீட்டுல இருளை பாக்குறோம் பிரதர் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி லைட்டை போட்டு விடுங்க. நல்லா சரிங்களா? லைட்டை போட்டு விடுங்க. இப்ப பாருங்க பிரதர் எப்படி இருக்கு, வெளிச்சமா இருக்கா? ரைட்டு, காப்பி குடிச்சிட்டு கிளம்பி போவாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி சுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் எங்க வீட்டுக்கு போய் ஜோம் மட்டன் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு உங்க வீட்டுல இருளை பாக்குறேன், உங்க வீட்டுல அதை பாக்குறேன், உங்க வீட்டுல இதை பாக்குறேன். புரியுது? என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, நீங்க எதை பாக்குறீங்கன்னு. நானா மேல ஃபேனை பாக்குறேன், இங்க டியூப் லைட்டை பாக்குறேன், அங்க ஏசியை தான் பாக்குறேன், ஒன்னையும் பாக்கலண்ணா. புரியுதுங்க உங்களுக்கு? இது ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு காரியமா போயிட்டு இருக்குது. உங்க வீட்டுல இருளை பாக்குறேன், இருள் இருந்தா லைட்டை போட்டுக்கோங்க. நீங்க வசனத்தை ஒழுங்கா பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, நீங்க வசனத்தை ஒழுங்கா பாத்தீங்கன்னா யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. இருளை பாக்குறேன், அதை பாக்குறேன், உன் வீட்டுல அது இருக்குது, உன் வீட்டுல இது இருக்குது, என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது? நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இது இயேசு சொல்றாரு, நான் சொல்லல. ஹல்லேலூயா. இனிமேல் நீங்க இதான் சொல்லணும், நானே உலகத்திற்கு வெளிச்சம். நானே உலகத்திற்கு வெளிச்சம்னா உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய வெளிச்சம் இருக்குதான். அது எந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்குன்னா, இயேசு சொல்றாரு பாருங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதான். ஹல்லேலூயா. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதான். அப்படின்னு நீங்க உங்களை ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரு. உங்க வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமா இருக்கான். அதாவது உங்களை நீங்க நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண ஆள். நீங்க சாதாரண ஆளே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், விசுவாசினாலே சாதாரண ஆள் கிடையாது. என்னோட மீட்டிங்ல அதிகமா சொல்ற ஒரு காரியம், விசுவாசினாலே சாதாரண ஆள் கிடையாது. இஃப் யூ ஆர் a believer, you are not a normal person, you are a supernatural person. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் சாதாரண கிடையவே கிடையாது. நீங்க இதை விசுவாசிங்க, மத்தேயு 5:14 விசுவாசிங்க. நானே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு விசுவாசிங்க. உங்களை பாக்குறவங்க சொல்லுவாங்க, there is something different in you. உங்களுக்குள்ள தேவனோட மகிமை இருக்குன்னு உங்களை பார்த்து உங்ககிட்டே சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை பார்த்து உங்ககிட்டே சாட்சி சொல்லுவாங்க, என்ன உதவி வித்தியாசமா இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கே, உங்ககிட்ட பேசினாலே நல்லா இருக்கே. எத்தனை பேர் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க? உங்ககிட்ட பேசினாலே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட your words will create impact. உங்க வார்த்தைகள் தாக்கத்தை உண்டு பண்ணும். அதுதான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது. நீங்க பேசினா ஒரு காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க தான் வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம தொடர்ந்து போவோம். திரும்ப போடு தம்பி விஜய், 112:4 போடு. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவன். ஹல்லேலூயா. சோ நீங்களே வெளிச்சமா இருக்கிறதுனால நீங்க எப்படி இருப்பீங்களா? இரக்கம் உள்ளவர்களா இருப்பீங்களா? மனதுருக்கம் உள்ளவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரக்கம் காட்டுகிற, அதாவது நீங்க போய் இரக்கம் காட்டுவீங்க மற்றவர்களுக்கு. இது ரெண்டு இருக்கு. ஒண்ணு இரக்கம் பெறுவது. நம்ம ஒரே விஷயம் நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இரக்கம் பெறுவது ரிசீவிங் மர்சி. இரக்கம் பெறுவது, நம்ம இரக்கம் பெறுவது ஆண்டவர்ட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். We should always receive mercy from God. That's very important. தேவனிடத்துல இருந்து இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பழகி கொள்ளணும். ஏன்னா தேவன் தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு எழுதியிருக்கு. He is rich in mercy போட்டிருக்கு பைபிள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சோ தேவனிடத்துல இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்துல இருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து இருப்பார்கள். Those who receive mercy from God will always be exalted.
நம்ம மக்கள்கிட்ட இருந்து இறக்கம் பண்ணணும்னு நினைக்க கூடாது, மனுஷன்ட்டு இருந்து இறக்கப்படணும்னு நினைக்க கூடாது. ஐயோ எனக்கு ஏதாவது பாவம் பார்த்து ஏதாவது பண்ணுவாங்களா, அது பண்ணுவாங்க, அது அப்படி நினைக்க கூடாது. இறக்கம் வந்து அவர்கிட்ட இருந்து தான் வரணும். எத்தனை பேர் புரியுது? நீங்க இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் மர்சி அண்ட் ஃபேவர், ரிசீவ் இட் ஃப்ரம் காட். இறக்கம் வேணுமா, தயவு வேணுமா, கிருபை வேணுமா, அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா மக்கள் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் மாத்திடுறாங்க. மாத்திட்டு இவர் ஏதாவது எனக்கு பண்ணுவாரா, அவர் ஏதாவது எனக்கு செய்வாரா, அவரே பார்த்துட்டு இருக்காது. இவர் ஏதாவது பண்ணுவாரா, அவர் ஏதாவது பண்ணுவாரா? கிடையவே கிடையாது. அவரு தான் உங்களுக்கு பண்ணுவார். எவரு? உங்க பரம தகப்பன் தான் உங்களுக்கு பண்ணுவார் எல்லாத்தையும். அதனால நீங்க அவரை தான் பார்க்கணும். இவரு அவரு அவரெல்லாம் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த இந்த சொந்தக்காரர் இருக்கிறாரு, இவர் ரொம்ப பெரிய பணக்காரர், இவர் ஏதாவது செய்வாரான்னு பாக்குறேன். அமெரிக்கால ஒரு சித்தப்பா இருக்கிறாரு, அவர் ஏதாவது செய்வாரான்னு பாக்குறேன். ஆப்பிரிக்கால ஒரு பெரியப்பா இருக்கிறாரு, அவர் ஏதாவது செய்வாரான்னு பாக்குறேன். புரியுதுங்களா? அவரெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்ல. எவரை பார்க்கணும்? அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. அவரை பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் உங்களுக்கு என்ன வரும்? தயவும் கிருபையும் வரும். உங்களை தேடி வரும் தயவு, உங்களை தேடி வரும் கிருபை, உங்களை தேடி வரும் எல்லாம். If you receive mercy and favor and grace from God, if you walk in His grace, His mercy, people will start favoring you. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தயவை நீங்க பெற்றுக்கொள்ள பழகினீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தயவு அவங்களே வந்து தயவு பண்ணுவாங்க. நீங்க கேட்கவே மாட்டீங்க, அவங்களே வந்து தயவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. They will come and do favor for you. ஹல்லேலூயா. இப்படிதான் நடக்கும். ஆமென். தேங்க்யூ. அதுதான் எழுதியிருக்கு. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனதிற்கும் நீதி உள்ள. சோ நீங்க வந்து தயவு கொடுக்கிற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் உங்களை வைத்து இருக்கிறார். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஆர் இன் a place of giving favor and mercy to people. சோ நீங்க தயவு காட்டலாம், நீங்க கிருபை காட்டலாம் மக்களுக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல உங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அதை தான் பார்க்கணும். இப்படிதான் நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். நான் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். I am the son of God, the daughter of God. So I am in a place of showing favor and mercy. So நான் அப்படி என்ன ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்க்கணும். எத்தனை பேர் அப்படி பார்க்க போறீங்க? எனக்கு யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறத விட்டு நான் யாருக்கு என்ன செய்ய முடியும் அப்படி உங்க மனசை மாத்துங்க. நான் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? சரி, நம்ம ஒண்ணு செய்யணும்னு பெருசா யோசிக்கிறோம். ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தை நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான வார்த்தை கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தயவு அவனுக்கு. அது தெரியும் அவங்களுக்கு. எத்தனையோ பேருக்கு அது கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. சரியான வார்த்தைய அவங்களுக்கு கொடுக்காம, அவங்க பெற்றுக்கொள்ளாம நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. they just need a word. அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு வேணும். அந்த வார்த்தை வரமாட்டேங்குது எங்க இருந்தும். அதை நீங்க கொடுத்துட்டு அதை நீங்க கொடுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அந்த ஒரு வார்த்தையை தான் தேடிட்டு இருப்பான். எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான். எல்லாவனும் வந்து நெகட்டிவா பேசுவான், எல்லாவனும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவான், எல்லாரும் டிமோட்டிவேட் பண்ணுவான், டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா உங்க மூலமா அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாரு, அது போதும். ஹல்லேலூயா. இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த மனுஷனுக்கு. நம்ம உடனே பெருசா யோசிக்கிறோம், நான் எப்படி அதை பண்றது, இப்படி பண்றது, என்ன பண்றது. அதான் சொல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? அதாவது எப்பவுமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு லெவலுக்கு முன்னேறின பிறகுதான் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டா? அப்படி எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? நான் ஒரு லெவலுக்கு வரணும் பிரதர், அப்பதான் நான் பண்ண முடியும். அதுதான் பிசாசோட பொய்யே. அது என்ன லெவலு அதுவும் தெரியாது நமக்கு. அது என்ன லெவல்னும் தெரியாது நமக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு வரணும், லெவலுக்கு அது என்ன லெவல் கேட்டாலும் தெரியாது யாருக்கும். என்ன லெவலு அதுவும் தெரியாது. கரெக்டா? அது யாராவது வச்சிருக்கீங்களா இந்த லெவலுன்னு? அதுவும் கிடையாது. எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம் மற்றவர்களுக்கு. எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு வந்த பிறகுதான் அப்படின்னா அந்த லெவலுக்கு நம்ம வரவே மாட்டோம் மீன்ஸ் நம்ம நமக்கே தெரியாது அது எந்த லெவல்னு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கே தெரியாது அந்த எந்த லெவல்ன்ட்டு. நான்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நானே என் வாழ்க்கையில பாத்திருக்கேன். எல்லாமே உங்க வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா இருக்கா? நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்றீங்க, மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, மத்தவங்களுக்காக ஊழியம் பண்றீங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கா? அப்படி ஒரு லெவலுக்கு வந்த பிறகுதான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு ஊழியக்காரர் கூட இருக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கரெக்டா? இயேசுக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சா அவர் ஊழியம் பண்றதுக்கு? அதை பாத்திருக்கீங்களா? இயேசு பர்ஃபெக்டா தான் இருந்தாரு, அது சொல்ல. ஆனா இயேசுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சா? சூழ்நிலைகள் எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சா?
இயேசுடைய நல்ல நீங்க ஒழுங்கா அதுதான் ஒழுங்கா வேதத்தை வாசிக்கணும். நீங்க போய் ஒழுங்கா காஸ்பிள படிச்சாலே தெரியும். இயேசுடைய சொந்த குடும்பத்தாரே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த குடும்பத்தால் அவர் நிராகரிக்கப்பட்டார். அவர் he was rejected by his own family. அவர் சிலுவைக்கு போன பிறகுதான் அவர் கூட பிறந்தவங்க எல்லாம் இவர் தான் மேசியா என்பதை அறிந்து கொண்டார்கள். இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் மதிக்கல அவரை. யாரு? கூட இருக்கிறவனுங்களே, கூட பிறந்தவனுங்களே. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அநேக பிள்ளைகள் அதுக்கப்புறம் பிறக்கிறாங்க. இயேசு பிறந்த பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அநேக பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்க யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளல. அதுக்காக இயேசு வந்து என் குடும்பத்திலே என்னை வெறுத்துட்டாங்க, என் குடும்பத்திலே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால நான் அந்த ஊழியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி தூக்கி உம்முன்னு கொண்டு தர. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க பிரதர், என் குடும்பத்துல எனக்கு யாரும் பிடிக்கல பிரதர் அப்படி மூஞ்சி தூக்கி இருந்தாரா? பிதாவை என் குடும்பத்தை முதல்ல சரி பண்ணுங்க, நீங்க குடும்பத்தை சரி பண்ணாதான் நான் அதான் செய்வேன் பிரதர், இல்லைன்னா செய்ய மாட்டேன் பிதாவை, போங்க பிதாவை, உங்க மேல உங்களுக்கு காவு விட்டேன் உங்களுக்கு. இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்களே, கூட இருக்க ஒரு பையில என்ன மதிக்க மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? கேட்கும் போதே காமெடியா இருக்குல்ல இது. யோசிச்சு பாருங்க, இயேசு மட்டும் குடும்பத்துல ஒருத்தரும் மதிக்கலன்னு சொல்லிட்டு அவர் வேலையை செய்யாம இருந்தா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பே கிடையாது. கரெக்டா? இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பே கிடையாது. கரெக்டா இல்லையாங்க? எல்லாம் பாவத்திலே செத்து போயிருப்போம் எல்லாரும். நிறைய பேர் இப்படிதான் நான் பார்த்திருக்கேன். எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் ஏதாவது செய்யறேன் பிரதர். அப்பனா பரலோகத்துக்கு போய் தான் ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா பரலோகத்துலதான் அழுகை இருக்காதான். ஆட்டுக்குட்டியானவர் உங்க கண்கள் இருக்க கண்ணீரை தொடைப்பாரா. பரலோகத்துல அழுக, பரலோகத்துல தான் போய் செய்யணும். பரலோகத்துல போய் என்ன செய்யறது? அங்க போய் ஊழியம் பண்ணுமா? ஏன்னா பரலோகத்துல இருந்தா ரசிக்கப்படாதவங்க உட்காந்துருக்கானா என்ன ஊழியம் பண்றதுக்கு? இல்ல வியாதியில இருக்கிறவங்களுக்கான ஊழியம் பண்றதுக்கு? புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் எனக்கு என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் ஏன் மத்தவங்களுக்கு எப்படி நான் ஜெபம் பண்ண? நல்லா கேளுங்க, நல்லா ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க வலிந்து ஓடுகிற ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஷுட் பி a cup that runs over, not a stagnant cup. உங்க வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட ஒருத்தர் வராரு, வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன சொல்லணும்? நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன், என் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணி பாருங்களேன். அப்புறம் பாருங்க ஆண்டவர் எப்படி உங்க வழியா வேலை செய்யறான்னு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஓ எனக்குள்ள இவ்வளவு பெரிய வல்லமை ஆண்டவர் வச்சிருக்காருன்னு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. எனக்கு எல்லாம் சரியான பிறகு தான் பண்ணணும். அதான் சொல்ல, எல்லாம் சரியான பிறகு பண்ணணும்னா பரலோகத்துக்கு போய் தான் பண்ணணும். பரலோகத்துல தான் ஒரு பிரச்சனையும் இருக்காது. பரலோகத்துல ஒரு எல்லாம் கரெக்டா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்களேன், யோசிச்சு இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். யுவர் ஹார்ட் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எப்படி சொல்றது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 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 அன்கிரேட்ஃபுல்னஸ், தமிழ்ல எப்படி சொல்றது, அன்கிரேட்ஃபுல்னஸ் அந்த நன்றி இல்லாம இருக்கிற தன்மைலாம் இருக்குல்ல, ஆண்டவர் எனக்கு ஒண்ணும் செய்யல அப்படிலாம், அதெல்லாம் மாறும். அப்படியே நீங்க ஆண்டவரோட வல்லமை செயல்பட பார்க்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு ரொம்ப சோர்ந்து இருக்கீங்களோ அன்னைக்கு யாருக்கா ஜெபம் பண்ணி பாருங்களேன். யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணும்போது நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். நீங்க ஒன்றும் பெருசா போய் ஒரு சபையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், இல்ல என்ன மாதிரி ஊரா போய் ஊழியம் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லல. அவங்ககிட்ட யாரோ ஃபோன் பண்ணி அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க, நான் அவங்களுக்காக ப்ரே பண்ண, நீங்க பண்ணி பாருங்களேன். நான் சொல்றேன், எப்படி நீங்க எப்படி மாறுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இதைதான் நம்ம பண்ண மாட்டோம். அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நீ என்கிட்ட சொல்றியா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? நமக்கே 1000 பிரச்சனை இருக்குது, இது எனக்கு போன் பண்ணி எனக்கு சொல்லுது. இது புரியுதுங்களா? அதுதான் பிரச்சனை. நீங்க மற்றவர்களுக்கு செய்யணும்னு நீங்க எந்திரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள். இது நீங்க வேதத்துல போய் பாருங்களேன். வேதத்துல போய் பாருங்க, எவர்கள்லாம் தேவ மனிதர்கள்லாம் வல்லமை எழுப்பினார்களோ அவங்களுக்கு எல்லாவனுக்கும் வீட்டுல பிரச்சனை இருந்துச்சு. அவன் எல்லாவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு இடத்துல மிதி வாங்கிட்டு இருப்பான், ஏதாவது ஒண்ணு இருக்கும் அவன்கிட்ட. ஆனா அவன் அதுக்காக முடங்கி போயெல்லாம் உட்காந்துருக்க மாட்டான். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவனோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிட்டே வரும். இப்படிதான் ஆண்டவரே வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான் நம்ம கிட்ட, முதல்ல எல்லாம் உனக்கு சரியாகட்டும்டா, உனக்கு எல்லாம் சரியான பிறகு நீ இப்ப மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், மத்தவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணலாம், நீ மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கலாம், மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல இருக்கலாம், நீனே மலைக்கு அடியில இருக்கிற பட்டணம் மாதிரி இருக்கிற, எரிஞ்சு போன மத்தாப்பு மாதிரி இருக்கிற, நீ போய் என்ன அவனுக்கு ஜெபம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிசாசோட சத்தம். அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நீங்க போய் உங்களுக்கு என்ன தெரியுமா அதை சொல்லுங்க, அவங்கள பார்த்து ஆசீர்வதிங்க. அவங்க
நீ நல்லா இருப்ப, நீ வாழாகாம தலையா இருப்ப, நீ கீழாகாம மேலா இருப்ப, அவரோட தழும்புல நீ குணமா இருப்ப. 4 வார்த்தை 4 வசனங்களை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அவங்க மேல பேசி ஆசீர்வதிங்க. கடன்ல இருக்கிறானா சொல்லுங்க, ஆஸ்தி அந்த ஐஸ்வர்யம் வீட்டுல இருக்கும், கர்த்தர் உன் மேய்ப்பரா இருப்பாரு, உனக்கு எந்த குறைவும் இருக்காது, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் உன்னை தொடரும், உன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு 4 வசனத்தை வச்சு அவங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு பாருங்க. என்ன நடக்கும், இதுல என்ன நடக்குதுன்னா, இதுல என்ன சீக்ரெட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு ஆண்டவர் கோட் சொல்லி கொடுத்தது இதெல்லாம். நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? கரெக்டா சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க வாயை திறந்து பேசுறீங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, ஆனா உங்க வாய் பேசிக்கிட்டு இருக்கு. உங்க வாய் பேசும் பொழுது யூ ஆர் கன்ஃபெஸிங் த வேர்ட் ஆஃப் மவுத். அன்கான்சியஸ்லி யூ ஆர் நவ ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதனாலதான் பேசுறது ரொம்ப பவர்ஃபுல். வாட் யூ ஸ்பீக் இஸ் வெரி பவர்ஃபுல். இருதயத்துல விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய். ஏன் அப்படி எழுதியிருக்கு? பிசாசு என்ன பண்றா? வாயை தான் கட்டி போடுறான், வாயை பேச விடாம பாக்குறான், பண்றான். யாருக்கும் நீ ஜோம் பண்ணாத, யாருக்கும் ஆசீர்வதிக்காத, நீனே இப்படி இருக்க. நீங்க வாயை திறந்து உங்க வீட்டுல பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க இன்னொருத்தருடைய பிரச்சனைக்கு நீங்க ஜோம் பண்றீங்க, வாயை திறந்து சொல்றீங்க. அப்ப என்னது அது? உங்களே அறியாமலே வார்த்தை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்க வாயினால பேசுற வார்த்தை என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வாயினால பேசுற வார்த்தை நீங்க நினைக்கிறீங்க நீங்க அவங்களுக்கு தான் ஜோம் பண்றீங்க. ஆக்சுவலா நீங்க அங்க ஜோம் பண்ணும்போது உங்களுக்கு அது வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கெல்லாம் பயங்கரமா வேலை செய்யும். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் அது சில இடத்துல ஊழியத்துக்கு போனோம்னா நான் சொல்லிடுவேன் ஓப்பனா. இப்ப கடைசியா திருச்சிக்கெல்லாம் போயிட்டு வரும்போது பாஸ்டர்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் எவ்ரிபடி அப்படின்ட்டு. நான் இப்படி சொல்லிட்டேன், நான் எல்லாருக்கும் ஜோம் பண்ண போறேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் போறேன், எல்லாருக்கும் ஜோம் பண்ண போறேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட கண்டினியூஸா காலையில 9:30 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் டயர்ட் ஆகல, எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். மெசேஜ் முடிச்சுட்டு எல்லாருக்கும் கை வச்சு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் வாயை திறந்து வார்த்தையை சொல்லும் போது அவங்களுக்கும் அது வேலை செய்யும், எனக்கும் வேலை செய்யும் அது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? whenever you pray for someone, it works for them and it works for you also. that is why prayer is very powerful. அதனாலதான் ஜெபம் மிக 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 வல்லமை உள்ளது. பிசாசு ஏன் ஜெபம் பண்ண கூடாதுன்னு உங்களை தடுக்கிறான்? இதனாலதான் தடுக்கிறான். ஏன் மத்தவங்களுக்கு ஜோம் பண்ணாத, மத்தவங்களுக்கு இது பண்ணாத ஏன்னு சொல்றான்? இதனாலதான் தடுக்கிறாங்க. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணும்போது அவரோட வார்த்தையை பேசுறீங்க. நீங்க அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது யார் அவருடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை பண்ணாலும், வேர்ட் ஆஃப் காடுக்கு வந்து வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் a respecter of person. தேவனோட வார்த்தை வந்து பாரபட்சம் எல்லாம் பார்க்காது. இவர் பேசுறாரு, அவரு பேசுறாரு, தேவனோட வார்த்தையை எடுத்து யார் பேசினாலும் வேலை நடக்கும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? வேர்ட் ஆஃப் காடுக்கு வந்து இவர் பேசினாதான் நான் செய்வேன், வேலை செய்வேன், அவரு பேசினாதான் நான் வேலை செய்வேன், இவர் ஒரு பெரிய ப்ராஃபிட், இவரு இந்த தேவனோட வசனத்தை பேசினாதான் வேலை செய்வேன், இவர் ஒரு பெரிய பாஸ்டர், இவரு பேசினா அப்படிலாம் கிடையாது. வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட் டாக்கிங் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட், பைபிள். இதை எடுத்து யார் அறிக்கை செய்தாலுமே வேலை செய்யும். அதுதான் இதோட பவரே, அதுதான் பியூட்டியே. அதுக்கு அதெல்லாம் அது நேத்து தான் ரசிக்கப்பட்டாரு, இவர் நேத்து தான் ரசிக்கப்பட்டாரு, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லாது. அப்பெல்லாம் வேர்ட் ஆஃப் காட் என்னது? ஒர்க் ஆகாது. எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒர்க். இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு? எனக்கு சந்தோஷமா இருக்குது இதை பிரசங்கம் பண்றது. ஹல்லேலூயா. ஐ எம் வெரி ஹாப்பி டு பிரீச் திஸ். ஆமென். அதனால யார் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாலும் சொல்லுங்க, கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். அவங்க வந்து ஒரு அவிசுவாசியா கூட இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவங்களா கூட இருக்கலாம், ஆண்டவர்னா யாரும் தெரியாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன் நீங்க யார்கிட்ட சொன்னாலுமே எல்லாரும் ஓகே தான் சொல்லுவாங்க, யாரும் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு போய் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க வந்து அவங்க வீட்டுல ஏதோ கடன் பிரச்சனை சொல்றாங்க, என்கிட்ட 1 கோடி தான் நான் கொடுத்துருவேன், அதனால அந்த 1 கோடி வர வரைக்கும் நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். நீங்க 1 கோடி வர வரைக்கும் நீங்க வெயிட் எல்லாம் பண்ண வேண்டாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கீங்க, அதே போல அவங்க செய்யற தொழில ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவங்களை பிளஸ் பண்ணி 4 வசனத்தை எடுத்து பிளஸ் பண்ணுங்க. எவ்வளவு வசனம் நம்ம வச்சு ஜெபம் பண்றோம், 4 வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து பிளஸ் பண்ணுங்க. அவங்க பிளஸ் பண்ணிட்டு அவங்க சொல்லுங்க, நீங்க இப்ப நல்லா பிசினஸ் பண்ணுங்க, நல்லா வேலை செய்யுங்க, ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அப்புறம் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட வந்து அவங்க சாட்சி சொல்லுவாங்க, அன்னைக்கு நீங்க எனக்காக ப்ரேயர் பண்ணீங்கல்ல, நான் நல்லா இருக்கிறேன், இப்போ எனக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க, உங்க ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணீங்க. இப்படிதான் நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போகணும். இப்படிதான் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் செய்ய போறீங்க? இதுதான் இங்க எழுதியிருக்கு. இதுதான் 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியுள்ளவன். இதுதான் இரக்கம் மனதுருக்கமா இருக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதான் முதல் ஸ்டெப்.
இதான் முதல் ஸ்டெப். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் நிறைய தடவை சாட்சி சொல்லியிருக்கேன்ல, என் 2வது புள்ள வந்து பிறக்கும் பொழுது அவளுக்கு வீசிங் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டா. நான் சாட்சி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அந்த நேரத்திலே நான் ஊழியத்தை நான் நிறுத்தவே இல்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தா, நான் ஊழியத்தை நிறுத்தவே இல்லையா. எல்லாரும் கேட்டாங்க, நீங்க இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்றீங்க, ஏன் உங்க பிள்ளைக்கு சரியாலன்னு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுன்னு. எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு. ஏன் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரும். நல்லது சொன்னா மட்டும்தான் இருதயத்துல இருக்கும். ஹலோ, நல்லது சொன்னா மட்டும்தான் இருதயத்துல இருக்கும். வேற எது சொன்னாலும் இப்படி போய் அப்படி வெளியே வந்துடும். அதே என் வைஃபை கேட்பாங்க, என்னப்பா எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவாங்க. அது என்ன தேவ வசனமா என்ன? கிரிட்டிசிசம் எல்லாம் தூக்கி மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறதுக்கு, கிரிட்டிசிசம் எல்லாம் தூக்கி மனசுக்குள்ள புதைச்சு வைக்கிறதுக்கு அது என்ன தேவ வசனமா? சொல்லுங்க. புரியுதுங்களா? எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, என்ன நீங்க போய் மத்தவங்களுக்கு எல்லாம் பிரேயர் பண்றீங்க, உங்க பிள்ளைக்கு சரியாகல. நான் அதுக்காக நிறுத்திட்டேன், ஹீலிங் மினிஸ்ட்ரியை நிறுத்திட்டேன்னா, இனிமேல ஹீலிங் மினிஸ்ட்ரியை பண்ண மாட்டேன், என் பிள்ளைக்கு உடம்பு சரியானதான் நான் பண்ணணும்னு சொன்னா, நான் ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு நாள் என் புள்ள சூப்பர் ஆயிட்டா, ஆச்சரியமா சுகமாயிட்டா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம், அதை மறந்துடவே கூடாது. நம்ம மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல இருக்கிறோம், அதை மறந்துடவே கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தணும். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தா, கிறிஸ்து நம்ம வழியாக அவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். This is the secret of a victorious Christian life. இதுதான் நம்ம செய்யணும். Thank you Jesus. Hallelujah. Glory be to God. எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க இன்னையில இருந்து? ஹல்லேலூயா. இதை பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நீங்க உங்களோட பிரேக் த்ரூ எவ்வளவு ஃபாஸ்டா வருதுன்னு பாருங்க. நீங்க ஏதோ விசுவாசிட்டு இருப்பீங்களா, அது உங்களுக்காக சீக்கிரம் நடக்கும். நீங்க உட்காந்து ஐயோ எனக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குன்னு விட்டுட்டு, நான் யாருக்கு பிரேயர் பண்றது, நான் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, நான் யாருக்கு வெளிச்சமா இருக்கிறது, நான் யாருக்கு மலை மேல இருக்கிற பட்டணமா இருக்கிறது ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்களை என்னோட கனெக்ட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எனக்கு கால் பண்ணட்டும், அப்படிப்பட்ட நபர்களை நான் சந்திக்கட்டும். அப்படி நீங்க பண்ணுங்க, நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா எழும்புங்க. அப்புறம் பாருங்க நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து உங்களை விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? எங்க அவர் சொல்றதை நீங்க செய்யும் பொழுது அவர் உங்களை கைவிடுவாராங்க? சொல்லுங்க. அவர் சொல்றதை நீங்க செய்யும் போது அவர் உங்களை கைவிடுவாரா? நீங்க நிச்சயமா வாளா இருக்க மாட்டீங்க, தலையா தான் இருப்பீங்க, கீழா இருக்க மாட்டீங்க, மேலாக தான் இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். நம்ம தொடர்ந்து ஹல்லேலூயா. தேங்க்யூ. நல்லா ஜெபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ரஹாபா லேஹெனேமே ஷிகாரபு ஓ ரஹாபா லேகனமோ ஷேகெரெனேமே லீகர. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ரிகபா லஹாதி கரனமோ ஓ ரஹாபா லேகெரெனேமே லீகரபு ஓ ரஹாமா லேஹெரெனேமே ஷிகரஹானமோ ஷோகோதி கரபு ரிகபா லீகரனமா லேஹெரெனேமே ஷிகரனமோ ஷோகோதி கரனமா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, சங்கீதம் 112ல சொல்வது போல ஆண்டவரே, எங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுதான் எங்களோட விருப்பமா இருக்கிறது, இதான் உம்முடைய சித்தமாக இருக்குது. சங்கீதம் 112ல ஆண்டவரே எழுதியிருக்கிற எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் ஆண்டவரே அப்படியே எங்க வாழ்க்கையில வந்து பலிக்கணும் ஆண்டவரே. சங்கீதம் 112ல எழுதியிருக்கிற மனுஷனை போல நாங்க இருக்கணும் ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள்ல அவருடைய வசனத்தின் மேல பிரியமா இருக்கிற மனுஷன் எவ்வளவு பாக்கியவான் என்ற அந்த வசனத்தின்படி நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து உங்களுடைய கட்டளைகள் மேல பிரியமாக, உங்களுடைய வசனத்தின் மேல பிரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உண்மை நாடி வந்திருக்கிறாங்க, உண்மை தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, யூடியூப் மூலமாகவும் ஜூம் மூலமா பாக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உமக்கு விசேஷமானவர்கள். தேர் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ லார்ட். ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருக்கிறாரப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீரே வாசம் செய்கிறீர். ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கு ஆண்டவரே. அதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஹல்லேலூயா மலை மேல இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்கிறார்கள் ஆண்டவரே. உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, விளக்கை பொருத்தி ஒருத்தனும் மரக்கால் கடியில வைக்க மாட்டான் அப்படின்னு எழுதியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, இவர்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். அந்த வெளிச்சம் மறைக்கப்படாது ஆண்டவரே. வரப்போற நாட்கள் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற வெளிச்சமும் மகிமை மறைக்கப்படாது. அது உலகம் பார்க்க போகிறது. People are going to see the light and the glory of God in you.
ஹalleluya. Thank you Lord. நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீர். நல்ல மேய்ப்பராக அவர்களோட வாழ்க்கையில நீர் இருக்கிறீர். நல்ல தகப்பனாக இருக்கிறீர். ஒரு நன்மையும் குறைபடாமல் நீங்க அவங்களை வழிநடத்த போறீங்க ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் இவர்களை தொடரும் என்று ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. Thank you Lord. நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. ஆமென். Thank you Jesus.